டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இப்போ நம்ம த லிவிங் வேர்ல்ட், உயிரி உலகம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. அதுல பார்ட் 2 இரண்டாவது பாகத்திற்கு செல்கிறோம். போன கிளாஸ்ல பைனோமியல் நோமன்கிளேச்சர், இரு சொற்பெயரோட முறை அப்படிங்கிற ஒன்னோட முடிச்சோம். அதோட கண்டினியூவேஷன் இன்னைக்கு பார்க்க போறது டாக்ஸானமிக் எய்ட்ஸ், கீஸ், என்னென்ன டாக்ஸானமிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, வகைபாட்டியலுக்கு, அதை பத்தி பார்க்க போறோம். எஸ், லிவிங் வேர்ல்ட் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். எய்ட்ஸ்க்கு ஒன்னே நீ இதுக்கு போயிடக்கூடாது. அக்வயர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் காஸ்ட் பை ஹியூமன் இம்யூனோ வைரஸ். இது வரப்போ அதையும் நீ ஞாபகம். வைரல் டிசீஸ் படிச்சிருப்பேன். HIV is an example for retrovirus. HIV is an example for mutant virus, திடீர் மாற்றம் அடைந்த ஒரு வைரஸ். டிப்ளாய்டு வைரஸ், இருமய நிலையில் உள்ள வைரஸ், அது கிடையாது. டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் வகைபாட்டியல் கருவிகள் அல்லது உபகரணங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். டூல்ஸ்னு சொல்லுவான். அது வேற மாதிரி சொல்லணும்னா, the AIDS helps in the study of taxonomy. டாக்ஸானமியில இங்க TAXONO இருக்கணும். ஓகே, டாக்ஸோமி கிடையாது, இட் இஸ் டாக்ஸானமி, NOMI அப்படின்னு ஆச்சுக்கோ. டாக்ஸானமி அப்படின்னா தமிழ்ல வகைபாட்டியல் என்று கூறுவார்கள். The branch of biology deals with identification, description, classification and naming. The branch of biology deals with identification, கண்டறிதல், description, விளக்குதல், naming, பெயரிடுதல். Branch of botany deals with identification, description, naming and classification, வகைப்படுத்துதல். Kingdom, division, class, subclass, series, order, family, genus, species, எல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதை தான் நம்ம டாக்ஸானமின்னு சொல்லுவோம். அப்ப டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். The AIDS helps in the study of taxonomy. டாக்ஸோமி அல்ல, டாக்ஸானமி. NO இங்க இல்ல அப்படிங்கிறது ஞாபகம். ஃபாஸ்டா எழுதுற சமயத்துல அது ஸ்லிப் ஆயிருக்கு. ஓகேயா, ரைட். அப்ப வகைபாட்டே தாவரங்களை வகைப்படுத்துவதற்கு, விலங்குகளை வகைப்படுத்துவதற்கு உதவக்கூடிய உபகரணங்கள், கருவிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வகைபாட்டு கல்விக்கான கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். The AIDS helps in the study of taxonomy. Taxonomic study helps in or useful in agriculture, forestry, industry. டாக்ஸானமியை நம்ம படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, விவசாயம் நமக்கு தெரியும், ஃபாரஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம், தொழில்துறை, இண்டஸ்ட்ரியில் அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். Helps in correct identification and classification of plants and animals. தாவரங்களை கண்டறிந்து வகைப்படுத்துவதற்கு, விலங்குகளை கண்டறிந்து வகைப்படுத்துவதற்கு உதவும். The collection of actual specimens of plant and animal species. இந்த மெத்தட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டாக்ஸானமியை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, the primary prime source of taxonomic studies. வகைபாட்டியலிலே நாம் படிப்பதற்கு ரொம்ப பேசிக்கா என்ன இருக்கணும்னா, ஆக்சுவல் ஸ்பெசிமனை கலெக்ட் பண்ணணும். கலெக்ஷன் அப்படின்னா அதை எடுத்து வந்து சேகரித்து வைத்தல் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஆக்சுவல் உண்மையான தாவரம் என்ன, உண்மையான விலங்கு என்ன, அதை எடுத்துன்னு வந்து we should preserve it. ஹெர்பாரியம் ஸ்டெப் படிச்சிருப்பேன். கலெக்ஷன், ப்ராசஸிங், ட்ராயிங், மவுண்டிங், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன்லாம் படிச்சிருப்பேன். அது மாதிரி ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும், எடுத்து கொண்டு வருதல். அதுதான் டாக்ஸானமிக்கு பிரைமரி சோர்ஸ், அடிப்படையாக இருப்பது. The fundamental to study the essential for training in systematics. The taxonomy எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, fundamental to studies and essential for training in systematics. படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபண்டமெண்டல் டு ஸ்டடீஸ் அண்ட் எசென்ஷியல் ஃபார் ட்ரைனிங் இன் சிஸ்டமேட்டிக்ஸ். நீ ஒரு டாக்ஸானமிஸ்டா வர அப்படின்னா, ஒரு வகைபாட்டியல் அறிஞராக நீ வருகிறாய் என்றால், அது பிளான்ட்ல இருக்கலாம், அனிமல்ல இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், உன்னை ட்ரெயின் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து செடியெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் அல்லவா, அனிமல் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் அல்லவா, அவளுக்கெல்லாம் ஸ்பெசிமென் பேரு. ஸ்பெசிமென் த ப்ரிசர்வ்ட் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ். The plant or animal
preserved for future studies வச்சுக்கலாம். பின்னால் நாம் கற்பதற்காக கற்பிப்பதற்காக ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பின்னாடி பிற்காலத்திலே உன்னை படிக்கணும் இல்லாட்டி பின்னாடி ஒருத்தருக்கு சொல்லி தரணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோயேன், அதுக்கு ஸ்பெசிமென் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட் ஒன்று கொடுத்துருக்கான் புக்ல என்சிஆர்டி. டாக்ஸோனாமிக்கல் ஸ்டடி எய்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு? ஹெர்பாரியம், தமிழ்லையும் ஹெர்பாரியம்னு சொல்லலாம். பொட்டானிக்கல் கார்டன்ஸ், தாவரவியல் தோட்டங்கள். மியூசியம் உங்களுக்கு தெரியும், அருங்காட்சியகம் என்று அழைப்பார்கள். ஜூலாஜிக்கல் பார்க், விலங்கு இருக்கு பாருங்கல்ல, அதை விலங்கியல் பூங்காக்கள்னு சொல்லலாம். கீ, வகைப்பாட்டு திறவுகள், இது எல்லாம் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஹெர்பாரியம் உலர்பதனம், பொட்டானிக்கல் கார்டன் தாவரவியல் தோட்டம், மியூசியம் அருங்காட்சியகம், ஜூலாஜிக்கல் பார்க் விலங்கியல் பூங்காக்கள், அண்ட் கீ வகைப்பாட்டு திறவுகள். இது மாதிரி நிறைய இருக்கு. இதை தவிர மோனோகிராஃப்லாம் பின்னாடி கொடுத்துருப்பான். ஹெர்பாரியம்னா என்ன சார்? two types of preservation reported. One is the wet preservation, another is dry preservation. பதனம்னு சொல்லுவான், பதப்படுத்தி வைத்தல், பதனம் என்று கூறுவார்கள். ஒன்னு வெட், another is dry. வெட் அப்படின்னா ஈரப்பதனம்னு பேர், dry preservation அப்படின்னா உலர் பதனம்னு பேர். Herbarium is a kind of dry preservation of plants. தாவரங்களை உலர்த்தி பதப்படுத்தி வைத்தல ஹெர்பாரியம்னு சொல்லலாம். Or the storehouse of collected plant specimen that are dried. காய்ந்த தாவரங்களை பதப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ஹவுஸாக இருக்கிறது என்றும் கூறலாம். இதில் என்னென்ன இருக்குன்னு தெரியும் உனக்கு. ஸ்டெப் கலெக்ஷன், பிச்சுண்டுவா. ப்ரெஸ்ஸிங், அமுக்குதல். ட்ரையிங், காய்ந்து போகும். மவுண்டிங், ஒரு ஷீட்ல ஒட்டுவோம். ஐடென்டிஃபிகேஷன், என்னன்னு கண்டுபிடிப்போம். கிளாசிஃபிகேஷன், அதுக்கு பேர் தருவோம். இது ஹெர்பாரியத்தோட ஸ்டெப்ஸ். கலெக்ஷன், ப்ரெஸ்ஸிங், mounting, drying, identification and classification, the various steps in all in the preparation of herbarium. Herbarium தயார் செய்கின்ற சமயத்தில் தாவரங்களை கொய்து வர வேண்டும். பிளான்ட் பிரஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உபகரணத்திலே வைத்து அமுக்க வேண்டும். ஒரு வாரத்திற்குள்ளே காய்ந்துவிடும். காய்ந்த பிறகு ஒரு ஹெர்பாரியம் ஷீட்டிலே ஒட்ட வேண்டும். என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். அதை வகைப்படுத்த வேண்டும். கிங்டம், டிவிஷன், கிளாஸ், சப் கிளாஸ், சீரீஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனாஸ், ஸ்பீஷீஸ் என்று அடுக்கி வைக்கணும். அதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவாளுக்கு தான் ஹெர்பாரியம் ஷீட்னு சொல்லுவா, ஹெர்பாரியம் தாள்னு சொல்லுவா. ஸ்டோர் ஹவுஸ் ஆர் ரெபாசிட்டரி ஃபார் ஃபியூச்சர் யூஸ். அப்படின்னா இந்த ஹெர்பாரியம் தாளிலே தான் அது பாதுகாத்து வைக்கப்படும். எதற்குன்னா ஃபியூச்சர் யூஸ், பிற்காலத்தில் பயன்படுவதற்காக. எங்க திருச்சி எடுத்துட்டேன்னா திருச்சினாப்பள்ளியில செயின்ட் ஜோசப் காலேஜ்னு ஒன்று இருக்கு. அந்த செயின்ட் ஜோசப் காலேஜில் ராபினேட் ஹெர்பாரியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. வேர் மோர் தேன் 12,000 பிளான்ட் ஸ்பெசிமென்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட். ஃபாதர் மேத்யூ அப்படிங்கிறவர் ஃப்ளோரா ஆஃப் தமிழ்நாடு கர்நாடக் அப்படின்னு ஒரு புக்கை எழுதி நம்ம ஃப்ளோரா ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனையும் கொண்டு வந்து அங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். த பெஸ்ட் ஹெர்பாரியம் இன் தமிழ்நாடு, ராபினேட் ஹெர்பாரியம் ட்ரிச்சி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஸோ வி ஆர் ப்ரவுட் ஆஃப் ட்ரிச்சி அண்ட் செயின்ட் ஜோசப் காலேஜ். அதே மாதிரி எடுத்துட்டோம்னா குவிக் ரெஃபரல் சிஸ்டம் இன் டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ். வகைப்பாட்டு நீ படிக்கிற நீ ஆசைப்பட்டேன்னா, டாக்ஸானமிஸ்டா நீ மாறணும்னு ஆசைப்பட்டு படிச்சேன்னா அதுக்கு ரெஃபர் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஹெர்பாரியம் எடுத்துட்டோம்னா அந்த ஹெர்பாரியம் ஷீட்ல ஒரு லேபிள் இருக்கும். பின்னாடி ஷீட் காமிக்கிறேன். அதுல என்னன்னா டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் கலெக்ஷன், என்னைக்கு கலெக்ட் பண்ணோம், எந்த ஊர்ல கலெக்ட் பண்ணோம், அதோட ஃபேமிலி என்ன, அதோட ஆங்கில பெயர், இங்கிலீஷ் நேம் என்ன, லோக்கல் நேம், அந்த பகுதியில் என்ன பெயரிட்டு அழைக்கிறார்கள், அண்ட் பொட்டானிக்கல் நேம் ஆர் த சயின்டிபிக்கல் நேம், இரு சொற்பெயர், அண்ட் கலெக்டர்ஸ் நேம். சத்தியமூர்த்தி கலெக்ட் பண்ணானா கலெக்டட் பை சத்தியமூர்த்தி அப்படின்னு போட்டுக்கிறது. ஓகேயா? நெக்ஸ்ட் த பொட்டானிக்கல் கார்டன்ஸ். பொட்டானிக்கல் கார்டன் நம்ம என்ன சொல்லுவோம்னா தாவரவியல் தோட்டம்னு சொல்லுவோம். ஹெர்பாரியத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஹெர்பாரியம் கலெக்ஷன் ஆஃப் ட்ரைடு பிளான்ட் ஸ்பெசிமென், உலர்த்தப்பட்ட தாவரங்களின் தொகுப்பு. பொட்டானிக்கல் கார்டன் இட்ஸ் a collection of living plants for reference. உயிருள்ள தாவரங்களை ஒரு குறிப்பிட்ட தோட்டத்தில் வளர்த்து வைத்தல்.
அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பொட்டானிக்கல் கார்டன், தாவரவியல் தோட்டம் என்று அழைப்போம். Plant species are grown for identification purposes. நாம் நேரடியாக ஒரு தாவரத்தை இனம் கண்டறிய வேண்டும் என்றால் அதை ரெஃபர் பண்றதுக்காக இந்த இடத்துல நேரடியாகவே அந்த செடியை வளர்த்து வச்சிருப்பா. பிளான்ட் வித் லேபிள், ஒவ்வொரு பிளான்ட்லயும் ஒரு லேபிள் ஒட்டி இருக்கும், அதோட பொட்டானிக்கல் நேம், இருச்சொல் பெயர் என்ன, அண்ட் த ஃபேமிலி ஆஃப் த பிளான்ட், அது எந்த குடும்பத்தை சார்ந்தது என்பது அதில் குறிக்கப்பட்டிருக்கும். Royal Botanical Garden, Kew, England, where more than 6 million plant specimens are preserved. ராயல் தாவரவியல் தோட்டம் கியூ இங்கிலாந்துல. இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் கொல்கத்தா, அதுதான் இங்க ஹவுரான்னு கொடுத்துருக்கா. வேர் மோர் தென் 1 million plant specimens are preserved. அதே மாதிரி எடுத்துட்டோம்னா நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் லக்னோ, இங்கெல்லாம் என்ன வச்சிருக்கா அப்படின்னா உனக்கு ஹெர்பாரியம் இருக்கு, செடியெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா. மெட்ராஸ்ல பிரசிடென்சி காலேஜில் நிறையா ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா. எங்க ட்ரிச்சியை பத்தி இப்போ தான் சொன்னேன். ட்ரிச்சியில் செயின்ட் ஜோசப் காலேஜ் ராபினட் ஹெர்பாரியம் வேர் மோர் தேன் 12,000 பிளான்ட் ஸ்பெசிமென்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட். நானும் ஒரு 10-20 பிளான்ட்டை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேயா, ரைட். தென் மியூசியம். மியூசியம் அப்படின்னு சொல்றப்ப அருங்காட்சியகம்னு சொல்லுவோம். ட்ரிச்சியிலேயே மியூசியம் இருக்கு, எவ்வளவு பேர் போய் பார்த்தேன்னு தெரியல. சென்னையில பெரிய மியூசியம் இருக்கும். ட்ரிச்சியில எடுத்துட்டு எல்லாம் டவுன் ஹால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ட்ரிச்சிக்காரால இருந்து எல்லாம் அங்கே போய் விசிட் பண்ணி பாரு. அந்த டவுன் ஹாலில் போன எல்லாம் உள்ள மியூசியம் ஒன்று இருக்கு. ராணி மங்கம்மாள் பீரியடோட தர்பார் ஒன்று இருக்கும், அது பக்கத்துல மியூசியம் இருக்கு. அவங்க பீரியட்ல என்ன அனிமல், என்னென்ன பிளான்ட், என்னென்ன பட்டர்ஃப்ளைஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காலோ அது இருக்கு. எவ்வளவு பேர் விசிட் பண்ணீங்கன்னு தெரியல. So museum is a building in which objects of historical, scientific, artistic or cultural interest are stored and exhibited. ஒரு பில்டிங் தான் அது, ஒரு கட்டடம். மியூசியம் என்பது அருங்காட்சியகம். தமிழ்ல அருங்காட்சியகம் என்பது ஒரு கட்டடம். அதுல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த, அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த, அலங்கார முக்கியத்துவம் வாய்ந்த, சமூக சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். ட்ரிச்சியில போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிச்சியில இருக்கக்கூடிய, ஏன் ட்ரிச்சினா எங்க ஊர் அதானே நான் சொல்லிட்டு இருக்க முடியும். அந்த மியூசியம் நான் போயிருக்கேன். ட்ரிச்சி மியூசியத்துல போன எல்லாம் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும், நிறைய பேர்ட்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பா. அதே மாதிரி ஷெல் ஆஃப் அனிமல் ஷெல்ஸ், ஓடுகளை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பா. ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ்க்காக அந்த ஸ்டோன்ல என்னென்ன பண்ணியிருக்காலோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான். ஸோ டைம் கிடைச்சதுன்னா ட்ரிச்சிக்காரா, இப்போ போகாத தீபாவளி டைம் கும்பலாக இருக்கும். ஜெனரல் ஆஃப்டர் தீபாவளி யூ விசிட் த பிளேஸ், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சென்னையிலையும் மியூசியம் பெருசாக இருக்குன்னு உனக்கு தெரியும். பயாலஜிக்கல் மியூசியம்ஸ் ஆர் ஜெனரலி செட்டப் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் என்ன பண்ணியிருப்பா, எலும்புக்கூடு, நிறையா ப்ரிசர்வேஷன், ஜுவாலஜிக்காக இருக்கக்கூடிய ஸ்பெசிமென்ஸ், பாட்னிக்காக இருக்கக்கூடிய ஸ்பெசிமென்ஸ்லாம் வச்சிருப்பா. காலேஜில் போனால் பெருசாக இருக்கும். அப்போ பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் எல்லாத்துலேயும் மியூசியம்ஸ் வச்சிருப்பான். ரெக்கார்டிங் பயாலஜி நிறையா இருக்கும். கலெக்ஷன் ஆஃப் ப்ரிசர்வ்டு பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பெசிமென்ஸ் ஃபார் ஸ்டடி அண்ட் ரெஃபரன்ஸ். இந்த மியூசியத்தை எல்லாத்துலேயும் ஏகப்பட்ட பிளான்ட் அனிமல் ஸ்பெசிமென்ஸ் இருப்பா. எதுக்குன்னா படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது நீ ரெஃபர் பண்ணணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் கொடுத்துருக்கா. தென் ப்ரிசர்வேஷன் மெத்தட். அங்கே நிறையா ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா. எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கலாம்? இன்செக்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் இன்செக்ட் பாக்ஸஸ் ஆஃப்டர் கலெக்டிங், கில்லிங் அண்ட் பின்னிங். பூச்சிகளை பூச்சி பெட்டியினுள் சேமித்து வைத்திருப்பார்கள். அதை கலெக்ட் பண்ணி, அதை சேகரித்து, கொலை பண்ணி, கில்லிங் அண்ட் பின்னிங், குண்டூசியை வச்சு குத்தி வச்சிருப்பான். நிறைய இடத்துல நீங்களும் பார்த்துருப்பேன், நீங்களும் சில பேர் பண்ணியிருக்கலாம் சின்ன கிளாஸ்ல ஏதாவது இன்செக்ட் கலெக்ஷன் பண்றப்ப. லார்ஜர் அனிமல்ஸ், இப்போ பேர்ட்ஸ் இருக்கு, மேமல்ஸ் இருக்கு, பறவைகள் இருக்கிறது, பாலூட்டிகள் இருக்கிறது. யூஸ்வலி ஸ்டஃப்ட் அண்ட் ப்ரிசர்வ்ட். அதை கீரி தோலை உள்ள இருக்கக்கூடிய மசாலிசாலாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு உள்ள ஏதாவது காட்டன் ஈட்டன் வச்சு அடைச்சு அப்புறம் தைச்சு வச்சுடுவோம். ரியலா மாடு இருக்கிற மாதிரியே இருக்கும். உள்ள இருக்க எவ்ரி திங் ரிமூவ்ட், ஒரு பேர்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். பேர்டு உள்ள இருக்க எல்லா சிஸ்டத்தையும் தூக்கி போட்டுட்டு உள்ள எதையாவது ஸ்டஃப் பண்ணி உள்ள ஏதாவது திணிச்சு வச்சிருப்பான். நீங்க எப்படி ஸ்டஃப்ட் பரோட்டாங்கிற மாதிரி. Specimens are preserved in the containers or jars in preservative solution. சிலது என்னவா இருக்கும் அப்படின்னா ஃப்ளஷியா இருக்கும். சதைப்பற்றுள்ள தாவரம் இருக்கலாம், விலங்கு இருக்கலாம்.
அவெல்லாம் என்ன பண்ணுவா, பெருசா ஒரு பாட்டில் எடுத்து அதுல ஃபார்மால்டிஹைட்னு கேள்விப்பட்டிருப்பேன், அது வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஃபார்மலினா கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபார்மலின்ல அதை தூக்கி போட்டு வச்சு மூடி வச்சிருப்பா ஜார்ல. நம்ம ஸ்கூல்லயே நீங்க படிச்சிருப்பேன், லேப்ல உங்களுக்கு ஸ்பெசிமென் காமிச்சிருக்கலாம். Specimens may also be preserved as a dry specimen. அப்படியே காய வச்சு வச்சிருக்கலாம். இப்ப மாட்டு கொம்பு அப்படின்னா அதை அப்படியே வைக்கலாம். மியூசியம் often have collection of skeletons of animals. சில அனிமலோட எலும்பு கூட வச்சிருப்பா. நீங்க கொடைக்கானல் பேர்பேல், கொடைக்கானல்ல செண்பகனூர் அப்படின்னு ஒரு மியூசியம் பேர்பேல். அந்த மியூசியத்துலலாம் நிறைய அனிமலோட ஸ்கெலட்டன் எலும்பு கூட அப்படியே வச்சிருப்பா. ஸ்னேக்கோட எலும்பு கூடு இருக்கும். இப்போ எங்க ஸ்கூல்ல எடுத்துனோம்னா அங்கே ஸ்னேக்கோட எலும்பு கூடு அப்படியே வச்சிருக்கோம், பேர்டோட எலும்பு கூடு வச்சிருக்கோம். அது ட்ரையா அப்படியே போன்ஸ் மட்டும் வச்சிருப்பா. அது மாதிரி பெரிய ஸ்னேக் ஒன்று இருக்கு, ராஜநாகம். அதை என்ன பண்ணிருக்கோம்னா ஃபார்மலின்ல ஊற்றி வச்சிருக்கோம். ஸோ எல்லா ஸ்கூல் சிஸ்டத்துலயும் இது இருக்கும். மியூசியம்னா ரொம்ப பெருசா இருக்கிறதுல நிறைய வச்சிருப்பா. தென் ஜூலாஜிக்கல் பார்க். பார்க் மெட்ராஸ்ல உனக்கு தெரியும், கிண்டி பார்க் நீ கேள்விப்பட்டிருப்ப. இந்த கிண்டி பார்க்க ஞாபகம் வச்சுக்கோ. The places where wild animals are kept in protected environments under human care. மனிதர்களின் பாதுகாப்பிலே காட்டு விலங்குகள் ஒரு பாதுகாப்பான சூழலிலே வைக்கப்பட்டிருக்கும் இடம், அதுக்கு ஜூலாஜிக்கல் பார்க்னு பேரு. விலங்கியல் பூங்காக்கள்னு சொல்லுவோம். நம்ம மெட்ராஸ் கிண்டியில இருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும்னு உனக்கு தெரியும், அது ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப அதோட ரொம்ப ஈஸியா வேணும்னா ஜூலாஜிக்கல் பார்க்குக்கு ரொம்ப பெஸ்ட் பிளேஸ் ஒன்ஸ் அகைன் திருச்சினாப்பள்ளி. எங்க திருச்சியில ஸ்ரீரங்கத்திலேருந்து மேலூர் போனோம்னா, மேலூர் தாண்டின அப்புறமா பட்டர்ஃப்ளை பார்க்னு இருக்கு. திருச்சியில இருக்கிறவா விசிட் பண்ணாதோ போய் விசிட் பண்ணிட்டு வா. அங்க என்ன பண்ணிருக்கா, பட்டர்ஃப்ளைஸ், அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும் இன் thousands. அதுவும் இது மாதிரி ரெய்னி சீசன்லாம் அப்படியே பறந்துட்டே இருக்கும். ஒரு 70 to 80 டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ். அதை அந்த பட்டர்ஃப்ளைக்கு என்ன செடியெல்லாம் பிடிக்குமோ அந்த செடியெல்லாம் வளர்த்து திருச்சியில வச்சிருக்கான். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு விசிட் திருச்சி பட்டர்ஃப்ளை பார்க் நியர் ஸ்ரீரங்கம். அப்போ பாதுகாப்பான ஒரு சூழல். அங்கே போய் பட்டர்ஃப்ளை யாரும் அடிக்க மாட்டா, நம்ம பார்த்துப்போம், நம்மளும் பார்த்துக்கலாம், சயின்டிஸ்டும் பார்த்துப்பா அப்படிங்கிறது ஞாபகம். Zoological parks enable us to learn about animals, food habits and behavior. ஒரு பர்டிகுலர் அனிமல் எடுத்துட்டோம்னா அதோட ஃபுட் ஹேபிட் என்ன, எதை சாப்பிடும், உணவு, அது எப்படி பிஹேவ் பண்ணும், சூழலுக்கு ஏற்றாறு போல் அது எவ்வாறு விடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகவே ஸ்டடி இருக்கும் அங்கே. தே டூ லாட் ஆஃப் ரிசர்ச். திருச்சியில் அது மாதிரி நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. இன் ஜூலாஜிக்கல் பார்க்ஸ் ஆல் அனிமல்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் த கண்டிஷன் சிமிலர் டு தர் நேச்சுரல் ஹேபிடேட். இயற்கை சூழலில் அது எப்படி இருக்குமோ அதே சூழலை இங்கே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்ல போன எல்லாம் அந்த பட்டர்ஃப்ளைஸ்க்கு என்னென்ன செடி பிடிக்குமோ அதை தான் ஃபர்ஸ்ட் அங்கே க்ரோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ட்ரடியூஸ்ட் பட்டர்ஃப்ளைஸ். அதுக்கப்புறம் தானாகவே நிறையா பட்டர்ஃப்ளை வந்தது. அப்போ அந்த நேச்சுரல் என்விரான் அதுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அந்த ஜூலாஜிக்கல் பார்க்கில் என்ன பண்ணியிருப்பா, ப்ரொவைட் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. விலங்கியல் பூங்காக்கள் அதில் பட்டர்ஃப்ளைக்கு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கிறதுனால அந்த பட்டர்ஃப்ளை பார்க்னு சொன்னேன். தென் கீ அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லணும்னா திறவுகள் அப்படின்னு சொல்லுவான். தமிழ்ல வகைப்பாட்டு திறவுகள்னு பேர். கீ இஸ் a taxonomical aid based on the similarities and dissimilarities of plants and animals used for identification. தாவரங்களுக்கு இடையே காணப்படுகின்ற, விலங்குகளுக்கு இடையே காணப்படுகின்ற ஒற்றுமை வேற்றுமைகளின் அடிப்படையில் தான் இந்த கீயானது அமைக்கப்படுகிறது, திறவுகோலானது அமைக்கப்படுகிறது. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கண்டறிவதற்கு, ஐடென்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டாக்ஸானாமிக்கல் எய்ட், வகைப்பாட்டியல் கருவி, பேஸ்ட் ஆன் தி சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். தாவரமா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், அவங்களுக்கு நடுவில் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு, ஒற்றுமைகள் காணப்படுகிறது, டிசிமிலாரிட்டிஸ் வேறுபாடுகள் காணப்படுகிறது, அதை வச்சுட்டு ஐடென்டிஃபை பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Generally keys are based on the contrasting characters, generally in pair. இங்க ரெண்டு ஜெனரலி வேண்டாம், ஒன் ஜெனரலி போயிடும். கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இன் அ பேர் கால்டு கப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா எந்த ஒரு பண்பா எடுத்துட்டாலும் அது இரண்டாகத்தான் வெளிப்படும்னு உனக்கு தெரியும். கான்ட்ராஸ்டிங், நம்ம மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருப்போம். டால், டார்ஃப், ரெண்டு அனிமல் இருக்குன்னு வச்சுக்கோ, கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கு, பிளாக் ஒயிட்டா இருக்கு.
ஐஸ் எடுத்துனா இதோட ஐஸ் எப்படி இருக்கு, இதோட ஐஸ் எப்படி இருக்கு. ஸோ எதெல்லாம் சிமிலர், எதெல்லாம் டிஸ்சிமிலர். அப்ப எந்த ஒரு கேரக்டர் எடுத்துட்டாலும் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் அ பேர், ஜோடியாகத்தான் வெளிப்படும் அக்கார்டிங் டு மெண்டல். அந்த பேர் இருக்கு பத்தியோன்னா அதுதான் கப்லெட்னு சொல்லுவான். கீ ரெப்ரசன்ட் 1 minute. Key represent the choice made between two opposite options. Key இருக்கு இல்ல, ரெண்டு தான், உண்டு இல்ல, அது மாதிரி ரெண்டு ஆப்ஷனை வச்சுட்டு தான் between two opposite options. எதிர்மறையான ஒன்று இருக்கும், ஒன்று பாசிட்டிவா இருக்கும், ஒன்று நெகட்டிவா இருக்கும். அது மாதிரி சாய்ஸ் எதை வச்சுன்னா இது இருக்கா இது இல்லையா, ஃப்ளவர் கலர் இப்படி இருக்கு, ஃப்ளவர் கலர் இப்படி இருக்கு, இப்படி இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு பண்புலையும் அப்படிதான் வச்சுன்னு பண்ணுவாங்க. எல்லாமே எக்ஸ்பிரஸ்ட் இன் 2 ways, இரண்டாக வெளிப்படும் மாதிரிதான் கீயானது இந்த திறவுகோல் அமைக்கப்பட்டிருக்கும். ஈச் ஸ்டேட்மெண்ட் இன் a key is called as a lead. அந்த கீழ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பா. ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு உண்டு இல்லை அப்படின்னு வரது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேரு லீட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மலரானது சிவப்பு நிறத்தில் காணப்படும், ஆம் இல்லை. இந்த ஈச் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பத்தியோன்னோ இந்த ஸ்டேட்மெண்ட் இது இருக்கு பத்தியோன்னோ இன் a key is called as a lead. இந்த பாரு, மலரின் நிறம் என்னவா இருக்கிறது, மலர் சிவப்பு நிறத்தில் காணப்படும், ஆம் இல்லை. மலரின் நிறம் சிவப்பு வெள்ளை. இந்த மலரின் நிறம்னு வருது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் லீடுன்னு பேர். முன்னோக்கி செல்லக்கூடிய, எடுத்து செல்லக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம். செப்பரேட் டாக்ஸானமிக் கீஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் ஈச் டாக்ஸானமிக் கேட்டகரி, ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ். குடும்பம், பேரினம், சிற்றினம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கீ நம்ம போடணும். ஒரே கீயை எல்லா ஆர்கானிசத்துக்கும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறத ஞாபகம். Keys are generally analytical. தாவரங்களுக்கிடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை அறிவதற்கு, புரிந்து கொள்வதற்கு, அனலைஸ் செய்வதற்கு உதவும். இதை தவிர நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கா, ஃப்ளோரா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடிய பிளான்ட்டை பத்தி. மேனுவல், கையேடு சொல்லுவோம். மொனோகிராஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா. மொனோகிராஃபுக்கு தமிழ்ல தனி வரைவு நூல் அப்படின்னு சொல்லுவா. கேட்டலாக், வரிசைப்படுத்தி வைக்கக்கூடிய ஒன்று. இது மாதிரி நிறைய ரெக்கார்டிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ரெக்கார்டிங் டிஸ்கிரிப்ஷன்னா கண்டுபிடிச்சு அதை விளக்குவதற்கு இருக்கக்கூடிய பிற. ஃப்ளோரானா என்ன சார்? த ஆக்சுவல் அக்கவுண்ட், ஹேபிடேட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ஸ் ஆஃப் அ கிவன் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எந்த வளரிடத்தில் என்ன வளர் இயல்புடன் தாவரங்கள் காணப்படுகிறது. ஹேபிட் அப்படின்னா வளரிடம்னு பேரு, ஹேபிடேட் அப்படின்னா வளர் இயல்புன்னு சொல்லுவான். ஹெர்பா, ஷ்ரபா, ட்ரீயா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஹெர்பா இருக்கா, ஷ்ரபா இருக்கா, ட்ரீயா இருக்கா, அது மாதிரிலாம் பண்றது. இட் ப்ரொவைட் த இண்டெக்ஸ் டு த பிளான்ட் ஸ்பீஷீஸ் ஃபவுண்ட் இன் அ பர்டிகுலர் ஏரியா. இந்த ஃப்ளோரா அப்படின்னா நான் சொன்னேன் பாரு, ஃப்ளோரா ஆஃப் தமிழ்நாடு, கர்நாடக். நீங்களே உங்க ஸ்கூல் சிஸ்டம்னா ஃப்ளோரா ஆஃப் உங்களோட ஸ்கூல் பேர் என்ன, அதை போட்டு பண்ணலாம். ஃப்ளோரா ஆஃப் யுவர் வில்லேஜ், உங்க வில்லேஜ்ல என்ன ஃப்ளோரா இருக்கு, அது மாதிரி நம்ம ஒரு இது பண்ணி என்னென்ன செடி இருக்கு, அது என்னென்ன ஹேபிடாட்ல இருக்கு, எவ்வளவு ஹெர்ப் சிறு செடிகள் இருக்கிறார்கள், எவ்வளவு ஷ்ரப் புதச்செடிகள் இருக்கிறார்கள், எவ்வளவு ட்ரீஸ் மரங்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு ட்வைனோஸ் பின்னுகொடிகள் இருக்கிறார்கள், எவ்வளவு டென்டல் கிளைம்பர்ஸ் பற்று கம்பி ஏற்கொடிகள் இருக்கிறார்கள். அது மாதிரிலாம் நீ பண்ணிட்டே போகலாம். யூ கேன் கிளாஸிஃபை லைக் anything. Then manuals providing 1 minute, providing information for the identification of names of species found in an area. இந்த மேனுவல்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஏரியால இருக்கக்கூடிய என்ன சொல்றது, தாவரங்களா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேரோடு இருக்கும். ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஃபவுண்ட் இன் an ஏரியா. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் இருக்கா, அதோட பேர் என்ன, அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோனோகிராஃப் contain information of any one taxon. ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை பற்றியோ குறிப்பிட்ட விலங்கினை பற்றியோ ஒரு தகவல் இருந்தது என்றால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், தனி வரைவு நூல், மோனோகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏரியால வேப்ப மரம் இருக்குன்னா அதை பத்தின கம்ப்ளீட் டீடைல் எழுதுறது. எங்க ஊர்ல இருக்க வேப்ப மரம் எப்படி இருக்கும், அதோட கேரக்டர் என்ன, அதுல இவ்வளவு என்ன இருக்கும், அது மாதிரி அதை பத்தி நம்ம ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்றது. ஸோ இதுதான் இது ரிலேட்டடா போட்டிருக்கேன். இதுதான் ஹெர்பாரியம். இது கிளைட்டோரியா டெர்னேஷியான்னு கேள்விப்பட்டிருப்பேன், சங்குப்பூ, அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது. இது ஹெர்பாரியம் ஷீட் வேர் த பிளான்ட் இஸ் ப்ரிசர்வ்ட். செகண்ட் இஸ் பொட்டானிக்கல் கார்டன். இது ராயல் பொட்டானிக்கல் கார்டன் கியூ, இங்கிலாந்து, அதோட பிக்சர் சும்மா ஒன்று தெரியணுங்கிறதுக்காக. இதுதான் மியூசியம். இது மாதிரி இந்த இடத்துல அனிமல்ல ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கலாம், எப்படினாலும் வச்சிருக்கலாம். இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கு. ஸோ இது மியூசியத்துக்கு ஞாபகம்.
மியூசியம்னா அருங்காட்சியகம்னு சொல்லுவா. இதுதான் உனக்கு சொன்னேன் ஜூலாஜிக்கல் பார்க். வண்டலூர் இருக்கு பார்த்தோன்னா, நம்ம சென்னையில் இருக்கிற வண்டலூர் வச்சுக்கலாம், அதை வச்சுக்கலாம். கிண்டி பார்க் இதை வச்சுக்கலாம். இது ஃப்ளோரா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுகின்ற பிளான்ஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புக் போட்டே வச்சுக்கலாம். ஃப்ளோரா ஆஃப் ட்ரிச்சி, ஃப்ளோரா ஆஃப் அவர் ஸ்கூல், ஃப்ளோரா ஆஃப் அவர் வில்லேஜ், லைக் தட். அது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் நான் நேட்டிவ் ஸ்பீஷீஸ் மேனுவல். மேனுவல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட புத்தகம்னு வச்சுக்கலாம். இங்க என்ன போட்டுக்கணும், நான் நேட்டிவ் ஸ்பீஷீஸ் மேனுவல் அப்படின்னா நம்ம ஊருக்கு தொடர்பில்லாத தாவரங்கள் என்ன. இப்ப நம்ம ஊர்ல நிறைய பிளான்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கா. இப்ப நம்ம நிறைய ஆர்னமெண்டல் பிளான்ட், அழகு தாவரம் வீட்டுல வளர்க்குறோம், அதெல்லாம் நம்ம ஊர் செடியே கிடையாது. அப்ப அந்த மாதிரி நம்ம ஊர்ல என்னென்ன நான் நேட்டிவ் பிளான்ட் இருக்கு, நம்ம ஊருக்கு தொடர்பு இல்லாத தாவரங்கள், அதுக்கு நீ மேனுவல் பண்ணி வைக்கலாம். அண்ட் ஃபைனலி இதுக்கு பேர் தான் அந்த மொனோகிராஃப்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, தனி வரைவு நூல். ஒரு குறிப்பிட்ட பிளான்ட் எடுத்துட்டு அதோட அத்தனை கேரக்டரையும் வச்சு யூ ரைட் அ புக் ஆர் யூ ரைட் அ ஷீட். அது மாதிரி இருந்தால் அதுக்கு மொனோகிராஃப்னு பேர், தனி வரைவு நூல். இதான்ப்பா என்சிஆர்டியில் உனக்கு கொடுத்துருக்கிறது ரெக்கார்டிங், த ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேயா? தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.